ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க என்னது ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அங்கிள் இருந்தாரா. அடுத்த நாள் கிறிஸ்மஸா. அப்போ அந்த அங்கிளோட பொண்ணு ஒரு ஒரு சின்ன டாய் கேட்குறாங்களா. அப்போ ஒரு சின்ன பொம்மை கேட்குறாங்களா. அப்போ அந்த அங்கிளுக்கு அந்த சின்ன பொம்மையை வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட பணம் கிடையாதா. அப்போ அந்த அங்கிள் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரா. என்னென்னா, நாளைக்கு கிறிஸ்மஸ், நம்ம குழந்தைக்கு கிறிஸ்மஸ்க்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட நம்மளுக்கு வசதி கிடையாது. சரி, பொம்மை வாங்கி கொடுக்குற அளவுக்கு பொம்மை கூட வாங்கி கொடுக்க முடியலன்னா நம்ம ஒய்ஃப்க்கும் நம்ம ஃபேமிலிக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட இப்போ நம்மக்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, சரி நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலத்து மேலே ஏறி ஒரு ஆற்றுக்குள்ளே குதிக்க போகிறாராம். இப்போ அந்த பாலத்து மேலே ஏறினோடனே இதெல்லாம் மேல் லோகத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு தேவதை இவன் ரொம்ப நல்லவனாச்சு, இவன் ஏன் இப்படி இறக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தேவதை கீழே இறங்கி ஏன்ப்பா இறக்க போகிற அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த அங்கிள் இருந்துட்டு இவரோட இதெல்லாம் சொன்னாராம். உடனே அந்த தேவதை சொல்லிச்சான், என்னென்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு பர்பஸ்க்காக தான் பிறந்திருப்பாங்க, நீ இப்படி போய் குதிக்காத அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த அங்கிள் கேட்டார் அந்த தேவதை கிட்ட, என்னென்னா, நான் என்ன பர்பஸ்க்காக பிறந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரா. உடனே அந்த தேவதை சொல்லிச்சான், ஒரு படம் மாதிரி காட்டுச்சான். என்னென்னா, அவர் சின்ன வயசில் இருக்கப்போ ஒரு நாள் இவரும் அவர் தம்பியும் ஒரு ஆற்றுக்குள்ளே குளிக்க போகிறாங்களாம். அப்போ அவரோட தம்பி அந்த ஆற்றுக்குள்ளே குளித்தோன்னே அந்த ஆறு அந்த அவரோட தம்பியை அடிச்சிட்டு போயிடுச்சான். உடனே இவருக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சனால இவர் ஸ்விம் பண்ணி போய் அவரோட தம்பியை காப்பாற்றினாராம். அப்புறம் உடனே இந்த படம் மாதிரி காமிச்சிட்டு அந்த தேவதை சொல்லிச்சான், இந்த ஒரு பர்பஸ்க்காக கூட நீ பிறந்திருக்கலாம் அப்படின்னு அந்த தேவதை சொல்லிச்சான். உடனே அந்த அங்கிள் அந்த தேவதை கிட்ட கேட்டாரா, என்னென்னா, நான் பிறக்கலைன்னா என் ஒய்ஃபும் என் குழந்தைங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்கன்னு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த தேவதை இருந்துட்டு அதையும் ஒரு படம் மாதிரி காட்டுச்சா. என்னென்னா, நீ இந்த உலகத்தில் பிறக்காமல் இருந்திருந்தீங்கன்னா உன் குழந்தையும் உன் மனைவியும் சாப்பாடு கிடைக்காம நோய்வாய்ப்பட்டு இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் அந்த தேவதை சொல்லிச்சான், என்னென்னா, நீ இன்னைக்கு நைட்டு போய் நல்லா இப்போ நீ நல்லா போய் தூங்கு, நீ இப்படி குதிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீ போய் ரிலாக்ஸாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை போயிருச்சான். உடனே அந்த அங்கிள் சரி தேவதை சொல்லியிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் அன்றைக்கி நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டாரான். அப்புறம் அந்த நைட்டு கிறிஸ்மஸ், அடுத்த நாள் கிறிஸ்மஸ்ங்காட்டி கிறிஸ்மஸ் 12 o'clock அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாத்துக்கும் கிஃப்ட் பண்ணிக்குவாங்கங்காட்டி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனுக்கு தான் நம்ம கிஃப்ட் பண்ணோம் எல்லாருமே அப்படின்னு, ஏன்னா இவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், அதனால் நம்ம எல்லாருமே இவனை கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் 12 o'clock ஒவ்வொருத்தர் பணம், ஒவ்வொருத்தர் சாப்பாடு, ஒவ்வொருத்தர் அவரோட குழந்தைக்கு தேவையான பொம்மைகள், ஒவ்வொருத்தர் அவருக்கு வேணுங்கிற பொருட்கள், ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி ஒவ்வொன்று கொண்டு வந்திருந்தாங்களா. இன்றைக்கி நைட்டு கிறிஸ்மஸ் நைட் 12 o'clock அவரோட வீட்டு முன்னாடி எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறாங்களா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவர் கதவை திறந்து பார்க்குறாராம். இவருக்கு வேண்டிய பொருட்கள், சில பணம், சாப்பாடு எல்லாமே இவர் நினச்சதெல்லாம் அவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு பர்பஸ்க்காக தான் பிறந்திருப்பாங்க. தேங்க்யூ.